பாஸ்ட் இப்படியே சொன்னாரு பாருங்க, ஒருத்தங்கிட்ட பெரிய ஜெட்டு விமானம் இருந்துச்சாம். என்ன இருந்துச்சு? ஜெட்டு விமானம் இருந்துச்சு. ஆனா அவன் என்ன பண்ணான்னா, மாட்டு வண்டி கட்டிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. என்னது? அவன்கிட்ட என்ன இருந்துச்சா? ஜெட்டு விமானம் இருந்துச்சா. ஆனா அவன் மாட்டு வண்டி கட்டிட்டு என்ன பண்ணானா, அழுதுட்டு இருந்தானா. நம்ம கிட்ட நல்லா புரிஞ்சுக்கலங்க. நீங்க ஆவிக்கு திரும்புவீங்கன்னா அதுதான் ஜெட்ல இருக்கிறது போல. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆவிக்கு நீங்க திரும்புங்க அப்படின்னா, அது ஜெட்ட விட ராக்கெட் போல ஒரு காரியம். அவர் அப்படிதான் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஜெட்ட விட ராக்கெட் போல ஒரு பிரச்சனை சூழ்நிலை சந்திக்கும் போது நீங்க போய் மாட்டு வண்டி மாதிரி உட்காந்துக்கிட்டு நீ அங்க போ அங்க போ அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அது இன்னுமே நீங்க இங்கேயே தான் சுத்திட்டு இருக்கிற ஒரு காரியமா இருக்கு. ஆனா நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியில உங்க கிறிஸ்து இருக்கிற அந்த ஆவிக்கு நீங்க திரும்பிட்டீங்கன்னா, கர்த்தாவே நான் ஆவிக்கு திருப்புங்க, இதெல்லாம் மறக்கும்படி செய்யுங்க அப்படின்னு நீங்க திரும்பிட்டீங்க, சூழ்நிலை யோசிக்காம அப்படியே நீங்க திரும்பிங்க அப்படின்னா, உடனே அந்த ஜெட்டு அந்த ராக்கெட் என்ன பண்ணா உங்களை பரலோகத்துக்கிட்டு போயிடும். நீங்க அப்ப அந்த அந்த நொடி போய் நீங்க பரலோகத்தில் இருக்க